இதெல்லாம் புதுசா கேக்குறேன்ப்பா நானு. வாழ்நாரே எடுப்பாளா? ஆமாப்பா. புடவையிலே முழுகுறான்னு சொல்லுவா பாத்தீங்களா? இந்த புடவையிலே முழுகிட்டேன். எல்லாம் நல்லா இருக்கணும். இப்ப நான் வந்து பலாத்தோப்புன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். மயிலாப்பூர்னா நிறைய பேருக்கு நிறைய ஸ்பாட் தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு ஹிடன் ஜெம் கலெக்ஷன் யாருக்குமே தெரியாது. மாலி ஸ்ரீநாத்னு ஒருத்தர் வந்து ஆத்லயே செம்ம கலெக்ஷன்ஸ் பண்றா. இவாளுக்குன்னு ஸ்பெசிபிக்கா மட்டும்தான் அந்த கலெக்ஷன் கிடைக்கும், வேற யாருக்குமே கிடைக்காது. இப்ப கட்வால் காட்டன் சில்க் இது வந்து நீங்க வந்து 6 கஜத்துல பாத்திருப்பீங்க, ஆனா 9 கஜத்துல யாருக்கிட்டயுமே கிடையாது. இது வந்து மல்மல் காட்டன் மாதிரி 6 yards ஆபாது. 10 கஜமா? இது மாதிரிலாம் நீங்க பாத்துருக்கவே முடியாது பாருங்களேன். 10 கஜத்துல இப்ப நான் காமிக்கிறது எல்லாமே இவகிட்ட மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து கோட்டா விஸ்கோஸ். உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா இவகிட்ட பிளவுஸ் வெரைட்டிஸ் தனியா வச்சிருக்கா. அவளே அழகா மிக்ஸ் மேட்ச் பண்ணி கொடுப்பா உங்களுக்கு. வந்தவொடனே பார்த்தது வந்து தேவேந்திரா. எனக்கு அவ வந்து செக்ஸ்லயும் வச்சிருக்கா, பிளெயின்லயும் வச்சிருக்கா. 10 கஜம். இவ வந்து 10 கஜம் 9 கஜம் மட்டும் வச்சிருக்கா நினைச்சுக்காதீங்க. இவாழ்ல நிறைய கலெக்ஷன்ஸ், அதுலயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு 10லயே. இது வனசிங்காரம், மைசூர் சில்க் செக்ஸ். இது இந்த 12 கஜம் பாருங்க, சூப்பரா இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட இந்த 10 கஜம் வேணும் 12 கஜம் வேணும் கேக்குறா. இங்க கண்டிப்பா வாங்க, செம்ம கலெக்ஷன்ஸ். இது காஞ்சி சில்க்ல பிளெயின் மெர்சரைஸ் சில்க் காட்டன். இது அதுலயே வந்து பிளெயின் பட்டு. இதை பாருங்க, பார்த்தா வைரோசி மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு அழகா. இது கல்யாணி காட்டன் மாதிரியே இருக்கும், ஆனா அது வந்து கட்வால். ரொம்ப அழகா இருக்குது. கட்வால ஜரி. இது பாருங்க, வைரோசி மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி ஷாப்பை பார்த்து ஸ்டன்னிங் ஆயிட்டேன், ரேட்டை பார்த்து இன்னும் ஸ்டன்னிங் ஆயிட்டேன். நீங்க நான் வந்து ஹோல்சேல் கேட்கல மேடம், நான் ரீட்டைல் பிரைஸ் கேட்கறேன்னா நான் ரீட்டைல் பிரைஸ் தான் சொல்றேன்னு சொல்றோம். என் பையன் இருக்கிற ஹைட்டுக்கு அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப என்னென்ன வெரைட்டிஸ் பாத்தீங்களோ அதுலயே அவகிட்ட வந்து குழந்தைங்களுக்கு வச்சு தர மாதிரி பாவாடி வைக்கிறா. இப்ப இங்க பாருங்க, இப்ப 6 yards நம்ம முழுகலாம். இதை பாருங்க, இது எல்லாமே 6 yards தான். எவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாருங்க. 6 yardsலயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கா. இவகிட்ட 6 கஜமும் இருக்கு. இந்த மாதிரிலாம் பேர் நான் கேட்டதே இல்லை. வாழைநாறு, அப்புறம் தாமரத்தண்டு, புளிச்சிக்கீரை, அப்புறம் கோங்குரா, ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி சாரீஸ். இதெல்லாம் நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு அழகான இடத்த மிஸ் பண்ணோன்னே தெரியல. ஷிப்பிங் சார்ஜ் கேட்டா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீ சொல்றா. இந்தியாவில் இருக்க எல்லாருமே வாட்ட வாங்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் சேல்ஸும் இருக்கு. இவாட்ட வாங்கி நீங்க ரீசேலும் பண்ணலாம், இல்ல இவா கூட வந்து கனெக்ட் பண்ணி இவா கூட நீங்க சேல்ஸும் பண்ணலாம். இவாளுல இருந்து போர்டு இருக்காது, அவ ஆத்தோடய சின்ன ஸ்பேஸ் தான் பண்றா. நீங்க வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க. அவளுடைய லொகேஷனும் அவளுடைய ஃபோன் நம்பரும் நான் அதுல டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப நவராத்திரி வருது, அப்புறம் அடுத்த முகூர்த்தம்லாம் வருது. மயிலாப்பூர் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே இருக்கா. இது ஃபுல்லா 1 way ஆயிடுது. ஸோ அதனால நீங்க சுத்தின்னு வர வேண்டியதா இருக்கும். கபாலீஸ்வரர் கோயில் வழியா வந்துருங்க. உங்காத்து ஃபங்க்ஷன், உங்காத்து பசங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. பெருமாளுக்கும் சாத்துங்க, தாயார் சாத்துங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்.